Time to open the window. Oh no! Why is this happening? ஏன்டா அசிங்கமா சூப்பர்மேன் படத்துக்குலாம் போய்கிட்டு அவன் வேற பழையபடிக்கு பேண்ட் மேல ஜட்டி போட்டுட்டு கலர் கலரா பார்க்கவே சின்ன புள்ளத்தனமா இருக்கு. இதெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம கண்டென்ட்டை மில்க் பண்ணிட்டு இருக்கணுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு சூப்பர் ஹீரோ படம்னா இப்படி தாண்டா இருக்கணும்ன்ற மாதிரி இருக்குது இந்த படம். Hey buddy. Eyes up here. எனக்கு இந்த படத்துல இருந்த ஒரே எதிர்பார்ப்பு என்னன்னா ஸ்பீட பிடிச்ச கேரக்டர் இந்த சூப்பர்மேன் கேரக்டர். எனக்கு இந்த கேரக்டரே சுத்தமா பிடிக்காது. அது பத்தி நான் மெம்பர்ஷிப்லயே ஒரு வீடியோல பேசியிருந்தேன். என்னன்னா இவ்வளவு அநியாயத்துக்கு ஓவர் பவர்டா இருக்கானே, இவனுக்கு என்னடா பிரச்சனை வரப்போகுது, இவனை வச்சு என்னத்தடா கதை பண்ணுவீங்க, அவனை எமோஷனலா அட்டாக் பண்ணி அவனோட எமோஷன்ஸோட விளையாடுறதுன்ட்டு பண்றதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சிடும். சோ இவ்வளவு ஓவர் பவர்டா இருக்க ஒரு கேரக்டருக்கு மேல ஒரு வில்லனை உருவாக்கி அதை ஒரு படமா எடுத்து அதை என்டர்டெய்னிங்கா ஆக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஜேம்ஸ் கன் வந்துட்டு ஒரு பயங்கரமான பெரிய கை, நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணிருக்காப்ல. அதே நேரத்துல ஒரு சூப்பர்மேன் படம் நல்ல படமா வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஜேம்ஸ் கன்னும் கண்டிப்பா ஒரு நல்ல படம் தான் எடுத்துருவாப்லன்ட்டும் தோணுது. இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்ற கியூரியாசிட்டி தான் எனக்கு இந்த படத்து மேல இருந்த எதிர்பார்ப்பு. பட் அந்த எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகுறப்பயே என்னது சூப்பர் பவர்டா யாரு இவனான்ற மாதிரி அடிச்சு கிழிச்சு போட்டுருப்பானுங்க சூப்பர்மேனை. மக்கள் எல்லாம் நம்மளை காப்பாத்த சூப்பர்மேன் வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தா காப்பாத்த வேண்டியதே சூப்பர்மேனை தாண்டான்ற மாதிரி ஒரு ஓபனிங் சீன் அங்கேயே என்னை இந்த படம் கட்டி போட்டுருச்சு. ஐ மீன் மொக்க கமெண்ட்ரி பாக்குறவங்களுக்குலாம் என்ன டீம் என்ன மேட்ச் என்ன ட்விஸ்ட்னு எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் ஆகுது படம். ஏகப்பட்ட சூப்பர் பவர்ஸோட சூப்பர்மேன் வந்துட்டு 3 வருஷமா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கேன்டான்ட்டு இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு வில்லன் வரான். அந்த வில்லனோட ஆட்டிடியூடு அவனோட பொட்டன்ஷியல் என்னன்றதெல்லாம் அவ்வளோ மெனசிங்கா கன்வே ஆகுறப்போ டேய் சூப்பர்மேன் எங்கேயாச்சும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கடா, இவன்ட்ட வந்து செத்துறாதரான்ற மாதிரி தான் இருக்குது. இப்படி ஒரு செட்டப்பை பண்ணதே அவ்வளோ பிரில்லியண்டான விஷயங்க. சூப்பர்மேனோட ஆரிஜின் பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கண்டு எழுத்தா போட்டுட்டாப்ல. வில்லன் யாரு மிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்ட்டு சும்மா கேள்வி எல்லாம் கேட்காத, அப்படியே உட்கார்ந்து பாருன்ட்டு ஒரு 3 மணி நேரம் படத்தோட லாஸ்ட் 2 மணி நேரத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண மாதிரி தான் இந்த படமே இருக்குது. பட் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஜேம்ஸ் கன் மோஸ்ட்லி ஒரு கேரக்டரை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணிக்க மாட்டாரு. வர்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட். அந்த பாயிண்ட் தான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் அண்ட் அந்த பாயிண்ட் தான் இந்த படத்தோட சின்ன நெகட்டிவ். சூப்பர்மேனை விட மிஸ்டர் டெரிஃபிக்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட எலவேஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த சீன்ல சூப்பர்மேனே வந்தாலே யார் நீண்டு கேட்கிற அளவுக்கு செம்மையா செதுக்கி இருக்காங்க அந்த கேரக்டரை. சிங்கிள் டேக்ல ஜேம்ஸ் கன் ஸ்டைல்ல வர்ற ஒரு ஃபைட்லாம் அட்டகாசமா இருக்கும். அந்த மாதிரி கிரீன் லேண்டனா வர்றவரோட ஜோக்ஸ், வில்லன் கூட இருக்கவங்க, அந்த நாய்க்குட்டின்ட்டு எல்லா கேரக்டர்ஸும் ஏதாச்சும் ஒரு சீன்ல பயங்கரமா ஸ்கோர் பண்ணிருது. பட் அதுக்கு மத்தியில சூப்பர்மேன் கொஞ்சம் தண்ணி கடியில புதஞ்சிருறாப்ல. ஹீரோ சூப்பர்மேன் தான், பட் அவரை தவிர மிச்ச கேரக்டர்ஸ்க்குலாம் கேரக்டர் ஆர்க் நல்லா இருந்துச்சு. இவரோட கேரக்டர் ஆர்க் சுத்தமா ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் அது அந்த அளவுக்கு போட்டு பாதர்லாம் பண்ணிக்கல. சூப்பர்மேனுக்கும் நிறைய எலிவேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கண்ணாடி உடைக்கிற சீன்லலாம் கண்டிப்பா கத்தி குமிச்சிட்டுலாம் இருப்பீங்க தான். பட் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே சூப்பர்மேன் கொஞ்சம் டம்மி ஆயிடுறாப்ல. பட் அதான் அவங்களோட இன்டென்ஷன். இந்த படத்தோட அப்ரோச்சே வந்துட்டு இதை ஒரு சாதாரண காமிக் அக்யூரேட்டான ஒரு சூப்பர் ஹீரோ படம்ட்டு மட்டும்தான் பண்ணிருக்காங்க. மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி ரொம்ப மெச்சூர்டா டார்க்கா ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை அப்ரோச் பண்ணி அந்த டோனை ஆர் அந்த ஸ்டாண்டர்டை ஒரு படத்துக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு போறதுக்கு திணறிட்டு தான் நடுவுல டிசி கொஞ்சம் உழப்பல்ஸ்கி ஆச்சு. பட் இந்த டோன் அண்ட் இந்த அப்ரோச் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் கண்டினியூ பண்றதுக்கு ரொம்ப யூனிவர்ஸா இதை சூப்பரா பில்ட் பண்ணலாம். காமிக்ல சூப்பர்மேனோட ஸ்டோரிஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும்ட்டு காமிக் ஃபேன்ஸ்லாம் குஷியா இருந்தாலும் இந்த யூனிவர்ஸ்க்குள்ள இந்த டோன்ல பேட்மேனும் இவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு படத்துல வந்தா கண்டிப்பா செட் ஆகாது. அதை என்ன பண்ண போறாங்க எப்படி பண்ண போறாங்கன்றதெல்லாம் தெரியல. அதனாலதான் ஏகப்பட்ட பேர் இந்த படத்துக்கு அகைன்ஸ்டா அதிருப்தியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தும் ஒன்னும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த படம் தான் வந்திருக்கு அண்ட் இந்த படமும் நல்லா இருக்குன்றப்போ நல்ல 3Dயா இல்லாம பெரிய ஸ்கிரீன் எது இருக்கோ 2Dலயே போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு என்ஜாயபிளான படம் தாங்க இது. ஜுராசிக் வேர்ல்டு வந்துட்டு ஒரு ஊழல் படம். இதுதான் உண்மையிலே நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆல்ரெடி மெம்பர்ஷிப்ல டேனி பாயில் பத்தி பேசிட்டு இருக்கோம், இன்னும் பேசுவோம். அப்படியே அந்த வரிசையில ஜேம்ஸ் கன்னை பத்தியும் இன்னும் நிறைய பேசிக்கலாம்ப்பா, ரைட்டா?